தமிழகத்திலும் ஒரு பெரிய மாற்றம் வந்து ஆன்மீக ஆட்சி, ஆன்மீகம் சார்ந்த ஆட்சி, கோவிலை சார்ந்த ஆட்சி. எந்த கட்சியாவது ஆன்மீகத்தை சார்ந்து கோவிலுக்கு மரியாதை கொடுத்து ஞான குருக்கள் குருமார் பாருங்க. நாம் சொல்லுவோம், நம்முடைய காலத்தில் ஒரு சன்னியாசி முற்றிலும் துறந்து விட்டு இந்த ஆடையை ஒரு சன்னியாசி அணிந்திருக்கிறார்னா ராஜாவாக இருந்தாலும் சன்னியாசிக்கு முன்னாடி தரையில தான் உட்காரு. அது இயற்கையினுடைய நீர். நம்முடைய இந்த பாரத மண்ணினுடைய அது ஒரு ரகசியம். ராஜாவாக இருந்தாலும், என்னைக்கு இந்த நாட்டில் ராஜாவாக இருந்தால், அது முதலமைச்சராக இருந்தால், யாராக இருந்தால், ஒரு சன்னியாசியாக இருக்கும் பொழுது பாதத்திலே உட்கார ஆரம்பிக்கின்றார்களோ அன்னைக்கு உண்மையான ஆன்மீக ஆட்சி வந்துவிட்டது என்பதற்கான அறிவோம். முக்கியமாக வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் மற்றும் ஒரு முறை என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து, சாத்து ஸ்ரீ பத்தலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய 31வது ஜெயந்தி விழா இந்த குரு பௌர்ணிமான உங்களோடு சேர்ந்து பக்தனாக இங்கே வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு தமிழகத்தை, நல்ல ஒரு பாரதத்தை, சனாதன தர்மத்தை காப்பதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் உறுதி பூட்டி இங்கிருந்து செல்கிறேன் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.